ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சதும் என்னங்க வேலை, பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறதுலாம் தடபுடல கிச்சனில் என்னென்ன வேலை நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே டீ குடிக்காமல் எந்த வேலையும் ஆகாது இல்லையா? அதனால ஃபஸ்ட் எடுத்தோடனே பால் அடுப்பில் வச்சாச்சு. பால் அடுப்பில் வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டு டீ தூள் போட்டு நல்லா பால் கொதித்து வர கேப்பில் வந்துட்டு முட்டை வேக வச்சாச்சு. முட்டை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியும் ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து டீ நல்லா சுட சுட சூடாக வந்து ரெடி ஆகிடுச்சு. டீயை குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த வேலை என்னன்றதை பார்ப்போம். டீயை குடித்ததுக்கப்புறம் என்ன வேலை, சமையல் வேலையில் இறங்க வேண்டியது தான். வாங்க இப்போ சமையலுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒன் பாட் ரைஸாக தேங்காய் பால் சாதம் வச்சிடலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வந்து அடுப்பில் வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து எண்ணெய் காஞ்சதும் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு, ஹோல் ஸ்பைசஸ் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிறேன். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு, ஒரு பெரிய தக்காளி வந்துட்டு நீட்ட வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வந்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெங்காயம், தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் தக்காளி வந்து டக்குன்னு கொஞ்சம் மசியும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து நான் மசிச்சு விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா மசித்த கேப்லேயே வந்துட்டு நான் தேங்காய் பால் சாதம் இல்லையா, அதுக்காக தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். நான் வந்துட்டு இப்போது ஒரு ரொம்ப தண்ணியாக எடுக்காமல் நல்லா கெட்டியாகவே தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1 சொம்பு தண்ணி ஊற்றுவேன். இன்றைக்கி வந்து 2 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு வந்து 2 சொம்பு தேங்காய் பால் ஊற்றணும் இல்லையா, நான் வந்து இன்றைக்கி 1 1/2 சொம்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 1/2 சொம்பு மட்டும் தண்ணி வந்து கலந்துருக்கேன். தண்ணி நல்லா கலந்ததுக்கப்புறமா அதில் வந்து அரிசி சேர்த்துட்டு, இப்போ வந்து உப்பு, காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். காரம் பத்தலைன்னா 2 பச்சை மிளகா சேர்த்து போட்டு, குக்கரு மூடிய போட்டு விசில் வர வரைக்கும் அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தான். சாப்பாடு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் டைம் ஆயிரும் இல்லையா? சாப்பாடு விசில் வரட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு அந்த சைடு வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு, கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறம் ஆகட்டும். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்டு இருக்க கேப்லேயே இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த பேஸ்ட்டில் வந்து என்னென்ன சேர்க்கணுன்னா, ஒரு 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 தக்காளி நல்லா அரைச்சி கொண்டு வந்து இந்த வெங்காயம் தக்காளியில் கலந்துட்டு, கொஞ்சமாக வந்து காரத்துக்கு சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வந்து அதை வதக்கிடலாம். நல்லா வதங்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, மிக்ஸி ஜாரை லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொதித்து வர கேப்பில் முட்டையும் வேக வச்சு உளித்து அதை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா முட்டையும் வரிசையாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நான். அதனால கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டால் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், கிரேவி. அதனால இப்போ வந்து நான் லைட்டாக மிளகுத்தூள் மேலாப்பில் தூவுறேன். மிளகுத்தூள் தூவுனோடனே குழம்பு வந்து லைட்டாக கெட்டி கொடுக்கும். நல்லா கிரேவி பதத்துக்கு வரும். கிரேவி பதத்துக்கு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி எடுத்து வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு முட்டை கிரேவி பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. என்கிட்ட மல்லித்தழை இல்லை, அதனால நான் வந்து தூவல. இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். விசில்லாம் அடங்கிருச்சு. பாருங்கள், சுட சுட சூப்பராக வந்து எப்படி ஆவி பறக்க தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக பாஸ்மதி ரைஸ் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ நீட்டமாக வந்திருக்குன்ட்டு. இப்போது வந்து இந்த சாதத்துக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றுனீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக வாசமாக இருக்குங்க. சூப்பராக இப்போ வந்து தேங்காய் பால் சாதமும் அதுக்கப்புறம் முட்டை கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கிறத செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய்.